அசால்ட்டாக படித்தா அப்படி தான். கொஸ்டினை பாரு. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் மீடியன் தான் கேட்டிருக்கு, அண்ட் ஆல்டிடியூட் கேட்டிருக்கு. ரெண்டுமே கேட்டிருக்கு. புது புக்கில் வந்து உனக்கு 2 சப்டிவிஷனாக இருக்குது, பார்த்துக்கோ. அதில் த்ரோ ஏ த்ரோ பின்னு இல்லை, இதில் கொடுத்துருக்கு. இந்த இருக்கு த்ரோ ஏன்னு கொடுத்துருக்கு. இது மீடியன் ஒன்று, ஆல்டிடியூட் ஒன்று. ஃபஸ்ட்டு நம்ம மீடியன் செய்வோம். எப்படி செய்கிறேன் அப்படின்னு பார்த்து சொல்யூஷன் கிவன் பாயிண்ட்டை எடுத்துக்க. கிவன் பாயிண்ட்டை எடுக்கிறேன். ஏ 6,2, பி -5 -1, சி 1,9. படம் போடணும். ட்ரையாங்கிள் போடுறேன். ஒன்று ஏ பி சி. ஏக்கு உள்ள பாயிண்ட்டு, பிக்கு உள்ளது, சிக்கு உள்ளது. இல்லை இப்படி பிக்கு கிட்ட போட்டுட்டாலும் சரி. ஏக்கு என்ன இருக்குன்னு பாரு. 6,2. பிக்கு என்னடா? சிக்கு என்ன? அவ்வளோதான். இதில் த்ரோ ஏன்னு கொடுத்துருக்கு. அப்போ இங்கேருந்து இப்படி கோடு வரையணும். கீழே போட்டால் அதுக்கு பேர் டி. மீடியன் கணக்குனா இதைத்தான் முதல்ல செய்ய போகிறேன். ஃபஸ்ட் என்ன செய்ய போகிறேன்? மீடியன் தான் செய்ய போகிறேன். இதைத்தான் செய்ய போகிறேன். இதை தான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ எம் இருக்குது இங்கே, தெரியுதா? அப்போ ஃபஸ்ட்டு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். எது ரெண்டுக்கும்? இது ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஞாபகம் வச்சுக்கிறோம். மிட் பாயிண்ட் இது ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சா இது கிடச்சிரும். இப்போ தான் இங்கே எய்ம் பண்ண போகிறேன். ஏ பின்னு ஒன்று எடுத்துக்க. இல்லை சரி, மொத்தமாக எழுதலாம் சொல்லுறேன். அப்படியே எழுதிடுறேன். மிட் பாயிண்டா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பிசி. அப்போ அதை டி நேம் கொடுத்து மிட் பாயிண்ட் ஃபார்முலா எழுதிடணும். ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுக்கணும் தான் மிட் பாயிண்ட். ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுக்கணும். x1 + x2/2 அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இன்னொன்று கூட்டணும்ல, y1 + y2/2. x1 + x2/2, y1 + y2/2. அவ்வளோதான். டி ஆஃப் கமா இந்த எழுதிட்டேன். இதில் போட்டுக்க வேண்டாம். இது x1 y1, இது x2 y2. கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணு, அவசரப்படாமல். x1 என்ன இருக்கு பாரு, +1 பை என்ன வரும் 2. y1 என்ன -1 பை 2. அப்போ டி ஆஃப் -4/2, 8/2. அடிச்சுக்கோ. டி ஆஃப் புரியுதான்னு பார்த்துக்கோ. அப்போ டி கண்டுபிடிச்சிட்டேன். என்னடா கரெக்ட் தானடா? உழப்புறானே. -2,4 இந்த அப்ளை பண்ணிட்டேன். இப்போ ஆன்சர் வந்து ஏ இருக்குது மேலே. ஏக்கு உள்ள பாயிண்ட் எடுக்கிறேன். ஏக்கு உள்ள பாயிண்ட் என்னடா? 6,2. டிக்கு என்ன வந்துச்சு? -2,4. இதுதான்டா மீடியன் அந்த கோடு. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் மீடியன் வரேன். ஈக்குவேஷன் ஆஃப் மீடியன். இப்போ நான் வரணும். இது ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு பாயிண்ட்டு. 2 பாயிண்ட் ஃபார்முலா. y - y1 by y2 - y1, x - x1 by x2 - x1. இது x1 y1, இது x2 y2. அப்போ அப்ளை பண்ணுறேன். சரியா? y அப்படியே தான் இருக்கும். y1 என்ன? 2. கீழே y2 4 மைனஸ் y1 2 ஈக்குவல் டு x -6 by x2 -6. புரியுதான்னு பார்த்துக்கோ. அப்ளை பண்ணிட்டேன். இனிமேல் சுட்டா ஆன்சர் முடிஞ்சு. அவ்வளோதான். y -2 டிவைடட் பை என்னது 2, x -6 டிவைடட் பை -8. அடிக்கலாம் அல்லது கிராஸில் கொண்டு போய்க்கலாம். பயப்படாத. வேணா கிராஸில் கொண்டு போயிரு, இது இங்கே கொண்டு போயிரு. கீழே இங்கே டிவைடில் இருக்கலடா, இங்கிட்டு போனால் மல்டிப்ளை ஆயிரும். -8 × y -2, 2 × x -6. இப்படி உள்ள மல்டிப்ளை பண்ணிவிடு. 2x - 12 -8y + 16. ப்ளஸ் ஆயிரும்ல. மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ். இப்போ இது ப்ளஸ்ஸில் இருக்குது. இது இங்கிட்டு கொண்டு போயிருமா? சரி, அங்கிட்டு கொண்டு போவோம். அப்போ முதல்ல இதை எழுதிக்கிறேன். 2x - 12 + 8y -16 ஈக்குவல் டு 2x + 8y -28 ஈக்குவல் டு இதை 2ஆல் வேணால் டிவைட் பண்ணிடலாம். பண்ணோம்னா என்ன ஆகும்? x + 4y -1 2 14 ஈக்குவல் டு 0. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் மீடியன்.
இதுதான் 5 மார்க் கணக்கு. பொறுமையாக நிதானமாக செய்யணும். புரியுதான்னு பாரு, ஆன்சர் கரெக்டான்னு பாரு முதல்ல. சரி கவனி, கவனிடா. அதே 9th சம் தான், அடுத்த சப்டிவிஷனு உனக்கு புது புக்கில் அப்படி இருக்கு. ஆல்டிடியூடு கண்டுபிடிக்கிறது. ஆல்டிடியூடு குத்துக்கோடுன்னு அர்த்தம்டா தம்பி. அது வந்து நடுக்கோடு, மீடியன்னா நடுக்கோடு, இது வந்து குத்துக்கோடு. சரியா, மறந்துடாத. ட்ரையாங்கிளுக்கு வந்து பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க லெட்டு, அது ஏபிசின்னு எடுத்துக்கோ. உன்னை ஏன்னு எடுத்துக்க, பாயிண்ட்டை சொல்லு. அது அப்படியே ஏ வந்து 6,2 -5, -1 ரைட். ட்ரையாங்கிள் போடு. சரியா, இது ஏ, இது பி, இது சி. பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு ஒன்று 6,2 -5, -1 1,9 எழுதியாச்சு. சரியா, ரைட்டு. இப்போ இது மீடியன்னா ஃபஸ்ட்டு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி போகணும். த்ரோ ஏன்னு கொடுத்துருந்தாங்க, அப்போ ஏலேருந்து கோடு போட்டுக்க. அப்படி இதுக்கு பேர் ஆல்டிடியூடு அப்படின்னு அர்த்தம். இந்த இப்படி போட்டிருந்தோம்னா என்ன அர்த்தம்? பெர்பெண்டிகுலர்னு அர்த்தம். அதில் போட்டோன்னா யோசிச்சுக்கோ. அதில் இந்த மாதிரி பெர்பெண்டிகுலர் போடல, 90 டிகிரி போடல, தெரியுதா? அப்போ இந்த மாதிரி கணக்குக்கு ஆல்டிடியூடுக்கு லேசாக அப்படி போட்டுட்டு இது ரெண்டுக்கும் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? சும்மா எழுது பென்சிலில், தெரியும் உங்களுக்கு. எம் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா முதல்ல பாயிண்ட் மாதிரி போட்டேன், தெரியுதா? இப்போ எம்னு போட்டால் ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஆன்சர் கிடைக்குமா ஒரு நம்பர் கிடைக்கும். மேலே என்ன இருக்குது? ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போ ஒரு பாயிண்ட்டு ஒரு ஸ்லோப் இருக்குன்னா பெர்பெண்டிகுலர் ஃபார்முலா போடணும். அது அப்புறம் போட்டுக்குருவான். சரி, ஃபஸ்ட்டு ஸ்லோப் கண்டுபிடிக்கிறேன். ஸ்லோப் ஆஃப் பிசி. அப்போ எம் ஈக்குவல்ட்டுன்னு பேர் y2 - y1 / x2 - x1. y2 - y1, x1 y1 எழுதிக்க பென்சிலில். x2 y2 தனியாக எடுத்து கூட எழுதலாம், தப்பு இல்லை. பிசின்னு எழுதி செய்யலாம், உங்கள் விருப்பம். அதிலே வச்சு செஞ்சாலும் சரி. இல்லைன்னா கணக்குள்ள பின்னு எழுதி பாயிண்ட் எழுதிட்டு, சின்னு எழுதி பாயிண்ட் எழுதிட்டு, x1 y1 கவனி. அதே மாதிரி இங்கிட்டு x2 y2ன்னு எழுதி செய்யலாம். அந்த கணக்கில் டிஸ்டர்ப் ஆகாமல் செய்யலாம், தப்பு இல்லை. -5 -1 நம்மளுடைய திறமை தான், எழுதுறதுக்கு எரிச்சப்படக்கூடாது. எடுத்து செஞ்சீங்கன்னா ஈஸியாக தெரியும். அதுக்குள்ளேயே போட்டு கிரிக்கிட்டே இருந்தோம்னா மேற்கொண்டு கொச்சம் தெரியும், பார்த்துக்கோ. சரி, y2 9 மைனஸ், எந்த மைனஸ்? ஃபார்முலா மைனஸ். y1 என்ன இருக்குது? -1 சேர்ந்தா +1. x2 என்ன இருக்குது? 1 மைனஸ் போடுவோம். அடுத்து 1 மைனஸ், ஃபார்முலா மைனஸ். -5 இருந்தால் +5. அப்போ 10/6 அடித்தா 5 2s are 10, 3 2s are 6. அப்போ m ஈக்குவல் டு என்ன வருது? 2 டேபிள் அடிச்சிருக்கேன், 2வது பால் அடிச்சிருக்கேன். இப்போ நான் சொன்ன மாதிரி m கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ மேலே ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போ m இருக்குது, மேலே ஒரு பாயிண்ட் இருக்குது. என்ன பாயிண்ட்னா ஏ. அந்த பாயிண்ட் தான் எடுக்கணும், ஏன்னா த்ரோ ஏன்னு கொடுத்தனால. பினா இப்படி போயிருக்கும் கோடு, பினா கோடு இப்படி போயிருக்கும்டா, தெரியுதா சொல்கிறது? சினா இங்கேருந்து இங்கே வந்துருக்கும். கொஸ்டினில் பார்த்துக்க, உன் விஷயத்துக்கு செஞ்சு கூடாது. ஏதாவது அந்த அங்கிட்டு ஒரு கணக்கு சொன்னேன், அதில் த்ரோ பி என்னமோ கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். அந்த அங்கிட்டு சொன்னல, ரெண்டு இது மாற்றி கேட்டிருக்கு, தெரியுதான்னு பார்த்துக்க. அதனால ஏதாவது ஒன்று தான் கேட்பாங்க பரீட்சையில், கரெக்டாக செஞ்சுக்க. 5 மார்க் கணக்கு எப்போ கேட்டாலும் செய்கிற மாதிரி பார்த்துக்க. இந்த பாடத்தில் ஏரியா ஆஃப் குவாடிலேட்டரல் முக்கியமானது. படம் போட்டு எப்போ கேட்டாலும் செய்கிற மாதிரி செஞ்சே ஆகணும். யார் கேட்டாலும் போன வருஷம் பசங்க செஞ்சுருவாங்க, படம் போட்டு செஞ்சுருவாங்க. ட்ரையாங்கிள் கொலினியருக்குலாம் தேவையில்லை, லவக்கம் போட்டு செஞ்சு முடிச்சிடலாம். ஏரியா ஆஃப் குவாடிலேட்டரல் 5 மார்க் இந்த வருஷம் பப்ளிக்கில் கேட்க தான் செஞ்சுருந்தாங்க. இந்த மாதிரி கணக்குகள் கேட்டால் கஷ்டப்படுவாங்க பசங்க. மீடியன் ஆல்டிடியூட்னு சொல்லிலாம் கஷ்டப்படுவாங்க, இல்லை புரிஞ்சுக்கிறது இல்லை, என்னத்தையா எழுதி வச்சுறது. 3 பாயிண்ட்டை பார்த்துட்டில்ல, கொஸ்டின் என்ன இருந்துச்சு? மேலே கொஸ்டின் என்ன கொடுத்துருந்துச்சு? 3 பாயிண்ட் தானே கொடுத்துருந்துச்சு. நம்மளுக்கு 1/2ன்னு போட்டு x1 y1 x2 y2 x3 y3 x1 y1 போட்டு லவக்குன்னு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளை கண்டுபிடிச்சி வச்சுருவாங்க. அவங்களுக்கு அந்த என்னமோ சொல்லுவாங்க இல்லை, கண்ணில் எதை பார்க்குறாங்க அப்படியே கண்டுபிடிச்சி சொல்லிடுவாங்க. 3 பாயிண்ட்டை பார்த்தோன்னே அதுதான் இங்கே நான் வரும். கணக்கில் அதில் ஏரியான்னு கேட்பாங்க. இதில் எங்கே ஏரியான்னு வார்த்தை வந்துச்சு? வரலையே. அதை யோசிச்சுக்க, சொல்கிறேன் பார்த்துக்க. ஏக்கு என்னடா 6, இங்கே வெரி குட் 5/3. சரி, பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் இது ஆல்டிடியூட்னு அர்த்தம். ஈக்குவேஷன் ஆஃப்
ஆல்டிடியூட் குத்துக்கோட்டின் சமன்பாடு ஆல்டிடியூடு குத்துக்கோட்டின் சமன்பாடுறா ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை எம் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன். தம்பி பாரு, ரைட். இப்போ இதை வந்து எக்ஸ் ஒன் ஒய் ஒன் வச்சுக்கலாம், இந்த பாயிண்ட் தான் எக்ஸ் ஒன் ஒய் ஒன், சரியா? அப்போ ஒய் ஒன் என்ன இருக்கு? டேய், ஒய் மைனஸ் என்ன வரும்? 2. தூக்கத்தில் இருக்கியா? மைனஸ் ஒன் பை எம் தான் இருக்கு 5/3. எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் என்ன இருக்கு? 6 இருக்கு. இதை வந்து அப்படியே மேலே தரால மாற்றிக்கோ, மைனஸ் 3/5 எக்ஸ் மைனஸ் 6 ஒய் மைனஸ் 2. 5 இங்கே கொண்டு வந்துரு, 5 இன்ட்டு ஒய் மைனஸ் 2 மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 6. அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணிவிடு, 5y மைனஸ் 10 உள்ள தள்ளி விடு, 3x ப்ளஸ் 6. சர்வேஸு சாரி உளராமாடா டே, சர்வேஸ் உளறான்டா, தூக்கத்தில் இருக்க மாதிரி. 6 3 சார் 18. எக்ஸ் வந்து ப்ளஸில் வேணும், இது இங்கிட்ட கொண்டு வந்துரு, 3x ப்ளஸ் 5y மைனஸ் 10 மைனஸ் 18 ஈக்குவல் டு 0. 3x ப்ளஸ் 5y மைனஸ் 28. எது டிவைட் பண்ணலாமா? முடியாது. அப்போ விச் இஸ் ரிக்வயர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் ஆல்டிடியூட் அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்கோ. இது செகண்ட் சப்டிவிஷன். புரியுதான்னு பார்த்துக்க. ரெண்டு கணக்கு செஞ்சுருக்கோம், ரெண்டு கணக்கில் அர்த்தத்தை புரிஞ்சுக்க. மாற்றி செஞ்சுன்னா மார்க் போட மாட்டாங்க, அப்புறம் மாற்றி செஞ்சுட்டு மார்க் அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்காது. மீடியன்னா மீடியன், ஈக்குவேஷன் ஆல்டிடியூட்னா ஆல்டிடியூட் கரெக்டாக செய்யணும், பார்த்துக்கோ.